புகழேந்தி சார், நேற்று டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் சார். இந்த விலகலுக்கான காரணமாக அவர் சொல்லி இருப்பது, ஊருக்கு போய் துரோகம் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் பேசி கொண்டிருக்கிறது, துரோகம் பண்ணனது எல்லாம் நியாயப்படுத்துவது போல் ஆயிடும், இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் டெல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அப்படின்ட்டு நாங்களும் காத்திருந்தோம், அப்படி ஒரு முயற்சி அவங்களும் எடுத்தாங்க, ஆனால் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாரு சார். இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான நகர்வுகளா, இல்லை என்ன நடக்குதுங்க? என்ன நானே சொல்லிக்கிறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நம்மளோட உட்கார்ந்துருக்க சக விருந்தினர்களும் தப்பா நினைக்க கூடாது. கடந்த ஒரு மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியே வைத்துக் கொள்ள மாட்டேன் உயிருள்ளவரை அப்படின்னு சொன்ன தினகரன் ஜெயில் பிரமிசஸ்ல திருப்பதி சசிகலா ஜெயில இருக்கும்போது என்னோட பேசினவர். ஆகவே அந்த அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் பிஜேபி கொள்கைக்கு எதிராக இருந்தவர். ஆகவே அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை விட்டுவிட்டு எப்பயுமே தேசிய ஜனநாயக கூட்டணியாக எங்களுக்கு உலகத்திலே மாபெரும் தலைவர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் இப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சத அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணதே நான் தான். சரி, வெளியில வந்த ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரேன்னாரு. நீங்க ஏங்க பாலிடிக்ஸ்ல அரசியல் புரோக்கரா மாறிட்டீங்கன்னு கேட்டார். ஆகவே உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லைன்னு சொல்ல போறாங்கன்னு சொன்னது நான் தான். சரி, அவர் என்னோட பழகின காலத்துல சொல்லுவாரு, புகழேந்தி ரொம்ப கரெக்டா சொல்லுவாருன்னு. ஆகவே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு, நான் வரவேற்கிறது, அருமையான முடிவு. ஆகவே பழனிசாமியை தவிர அங்க சின்ன சாமிக்கோ பெரிய சாமிக்கோ எந்த சாமிக்கோ அங்க வேலை கிடையாது. பழனிசாமி ஒரு ஆளதான் அந்த பிஜேபி பெருசா நினைச்சு தூக்கி நிறுத்தி பண்றது மூலியமா ஒண்ணு புரியுது. நீங்க கேட்ட கேள்விக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா, என்ன பழனிசாமி பெரிய லீடரா, பெரிய சுதந்திர போராட்ட வீரரா, இல்ல புரட்சி நாயகனா? அதெல்லாம் இல்ல. ஏன் பண்றாங்க பிஜேபின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக உடைக்கணும். ஆகவே பழனிசாமிக்கு மற்றவங்களுக்கு விரோதத்தை இன்னும் அதிகமா வளர்க்கணும். ஓகே, ஓபிஎஸ் வெளியே கொண்டு வந்தாச்சு, டிடிவி தினகரன் வெளியில போயாச்சு, இல்ல சசிகலாவை கழட்டி விட்டு அந்த கட்சியை பீஸ் பீஸா பண்ணிடலாம். சரி, அவங்க என்ன நினைச்சாங்களோ, என்ன அவருடைய நினைவுகளோ, அவருடைய எண்ணங்களோ அது அப்படியே ஈடேறிக்கிட்டே வருது. சரி, ஆனா அழிய போறது அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யார் செய்யறாங்களோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணுமே இல்லாம போயிடும். என்னுடைய கருத்துப்படி நீ சத்தியம் டிவிக்கு நான் என்ன பதிவு பண்றேன்னா, திரு அண்ணாமலையும் நம்ம ஓபிஎஸ் அவர்களும் இந்த தினகரனும் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி விட்டு. அண்ணாமலைக்கு அந்த மரியாதை இல்லை. ஓகே, சோ அது நெருங்கிட்டு நேற்றைய கூட்டத்துக்கு அண்ணாமலை போகல. சோ கடும் கோபத்தில் இருக்கார். ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது என்ன நடந்தது பாத்தீங்களா? அவர் கையை கொடுக்குறாரு, கையை டச் பண்ணவே விரும்பல. இந்த கொரோனா டைம்ல கையை டச் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரெண்டு பேரும் டச் பண்ணிக்கல. ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து சிரிச்ச முகமே இல்லை. ஏன்னா தற்கொலை அது இதெல்லாம் பேசினா அசிங்கமா இருக்க வேண்டாம். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. சார், ஒரு 2% ஓட்டுங்கிறது பெரிய விஷயம். இருக்கும் நாளைக்கு 2% 3% ஓட்டு பிஜேபிக்கு வந்துச்சுன்னா பெரிய விஷயமா இருக்கும். என்ன போன வாரம் 18% போறாங்க, நீங்க 2%ங்கிறீங்க? போன வாரம் அமித்ஷா 18% போறாரு சார். அவர் கர்நாடகாவை சொல்றதுக்கு மறந்து தமிழ்நாட்டை சொல்லிட்டாங்க. அப்படியா? அது ஆமா, கர்நாடகா அவரை அப்படிதான் ஏமாத்துறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம எல்லாம் பண்ணிடுவோம். அமித்ஷாஜிக்கு ஏமாந்து போய் இங்க அழகா 18% எங்க சார் 18% இருக்கு? என்ன சார் 18% இருக்கு? எந்த கணக்கு சார் சொன்னோம் சொல்லுங்க. ஆகவே ஒரு காலத்தை கடந்து விட்டார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்துல பழனிசாமி அறிவாய்ந்தவர் அப்பயே ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா, பிஜேபியோட சென்ட்ரல் எலெக்ஷன்றதால கிட்ட தோத்து போன அண்ணாமலை, அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ், இவங்களாம் ஒரு 4-5 சீட்டு வந்திருக்கும் வெளியாரவே. சரி, அப்ப அது வேணான்னு முடிவு பண்ணிட்டு
சட்டமன்றத்துக்கு தமிழக மக்கள் வித்தியாசமான தீர்ப்பை கொடுப்பதுதான் சுதந்திர இந்தியாவில் வழக்கம். தொடர்ந்து இங்க ஒரு தீர்ப்பு, மாநில தேர்தலுக்கு, மத்திய தேர்தலுக்கு ஒரு தீர்ப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே இனி அந்த கதை முடிகிறது. தப்பிச்சோன்னு சொல்லி வெளியில வந்திருக்காங்க. வெளியே வந்தவங்க ஸ்டாண்டா நிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. ஏன்னா மிரட்டுறதா இருக்கக்கூடாது, அசிங்கமா போயிடும். அப்புறம் சும்மா மிரட்டி பார்த்து திருப்பி கூப்பிடுவாங்களா நம்மள, அதுக்காக ஒரு மிரட்டி பார்ப்போம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாங்கன்னா சரியா வராது. ஓகே. ஆகவே இது பிஜேபி கம்ப்ளீட்டா அந்த கட்சிகளை காலி செய்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அந்த வேலையை அவங்க கிளியரா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மாபெரும் அழிவு பாதை. அதுதான் இந்திய ரிசல்ட். உங்க கேள்விக்கு நான் ஒருத்தர் சரியா பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆகவே இதுதான் நடக்குது. ஆக சிட்டியை தினம் போன தப்பு சார், ஓபிஎஸ் அங்க இருந்து தப்பு சார். ஓகே. எங்க அம்மா சின்னம்மா வெளியில வந்து மாநில ஆட்சி சரியில்லை, மாநில ஆட்சி சரியில்லை, அதெல்லாம் காலையில கடவுளை திறந்து வச்சிருக்காங்க, அப்படி போய் படுத்துக்குவாங்க. பிஜேபி பத்தி அவங்க பேச மாட்டாங்க. வடக்கே இருந்து பயம் வரலாம் அவங்களுக்கு. ஆகவே இப்படிலாம் இந்த அம்மா வடிவந்த தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மாற்றம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏமாற்றம். ஓகே ஓகே ஓகே.